கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சங்கீதம் 107 அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? உனக்காக அனுப்பப்படுகிறது வந்து சேர்ந்ததா என்று நீங்கள் சொல்லணும்னு நான் உங்களை பார்த்து கேட்குறேன். என்ன பிரதர் எனக்காக நீங்கள் அப்படி அனுப்புகிறீங்க அப்படின்னு கேட்டால், நிறைய பேர் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போவாங்க, நிறைய பேர் கொரியர் ஆஃபீஸுக்கு போவாங்க. எதுக்கு தெரியுமா? நமக்கு பிரியமானவர்களோ இல்லாட்டி நமக்கு நெருங்கினவர்களோ ஏதாவது ஒன்றை நமக்காக அனுப்பினால் அதை ஆர்வத்தோடு அங்கே போய் நம்ம வாங்குவோம். ஆனால் இன்னைக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற உனக்கு ஒரு காரியம் அனுப்பப்படுகிறது. என்ன தெரியுமா? அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்குகிறாரா? ஒருவேளை இன்னைக்கு நான் இருக்கிற இடம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன் பிரதர், உங்களை நேரில் வந்து பார்த்து கூட என்னால் ஜோம் பண்ண முடியலையேன்னு இருக்கலாம். நீ ஊரை தாண்டி இருக்கலாம், நீ எல்லையை தாண்டி இருக்கலாம், நீ ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு இருக்கலாம், இல்லாட்டி வேலை செய்கிற இடத்துல நீ உட்காந்துட்டு இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு சுகம் கொடுக்கும்படி இப்பொழுது புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன். அன்னைக்கு 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் வீட்டிலே இருந்தான். இவன் இயேசுவின் சமூகத்திலே இருந்தான். இயேசு ஒரு வார்த்தையை சொன்னபோது வீட்டில் இருக்கிறவனுக்கு சுகம் கிடைத்ததான். இயேசு சொன்ன நேரமும் அவனுக்கு அற்புதம் நடந்த நேரமும் ஒரே நேரமாக இருந்ததா? எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு உனக்காக ஆண்டவருடைய வார்த்தை அற்புதமாக அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவேளை வேலை இல்லாமல் நீ இருந்து கொண்டிருக்கிறனா, வேலையை தரும்படி அந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை வியாதி நிமித்தம் நீ இருந்து கொண்டிருப்பனா, அந்த வார்த்தை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை அற்புதத்துக்காக நீ காத்து கொண்டிருப்பனா, திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பனா, இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டில இருந்து பார்த்துட்டு போயிட்டாங்க பிரதர், எனக்கு டேட்டு கொஞ்சம் தள்ளி போயிருக்கு பிரதர், எனக்கு விசா ப்ராசஸிங் எல்லாம் போயிட்டு இருக்கு பிரதர், இன்டர்வியூ எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டேனேன்னு சொல்லுகிறையா? உனக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் அனுப்பப்படுகிறது. உனக்கு ஒரு நல்ல செய்தி அனுப்பப்பட போகிறது. உன்னுடைய பிளட் ரிசல்ட்டில் எல்லாம் நார்மல் என்று வரப்போகிறது, அனுப்பப்பட போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 55வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்வேன்னு. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பது எப்படியோ அப்படியே கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை இருக்குமா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த வார்த்தை அவரிடத்திலே வெறுமையாய் திரும்பாதான். அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்காக அனுப்பப்படுகிற இந்த வார்த்தை உங்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்யாமல் திரும்பி வருவதில்லையா? திரும்ப சொல்லப்பட்டிருக்கு, நான் விரும்பினதை செய்து நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இன்டர்வியூக்காக கிளம்பிட்டு இருக்கிறியா? ஆபீஸுக்கு வேலைக்காக போயிட்டு இருக்கிறியா? இல்லாட்டி டாக்டரை பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக அனுப்பப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால். இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கும் போதே விடுதலை உண்டாக போகிறது. ஒருவேளை பிசாசு போராட்டத்தினால
நைட்டெல்லாம் எனக்கு தூங்க முடியலையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், கடன் பிரச்சனையினால வர வேண்டிய பணங்கள் எல்லாம் வரலேன்னு அழுதுகிட்டு இருக்கிறியா? உனக்காக அனுப்பப்படுகிறது மகளே, மகனே, இது உனக்காக அனுப்பப்படுகிறது. அதை நீ ரிசீவ் பண்ணிக்கோ, அதை நீ வாங்கிச்சு. கண்டிப்பா இந்த கிஃப்ட் எப்படி இருந்ததுன்னு நீ எனக்கு மறக்காம சொல்லு, ஃபோன் பண்ணி. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாரு. ஜெபம் பண்ணலாம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த பிள்ளைகளுக்காய் அனுப்பப்படுகிற வார்த்தைகள் அட்ரஸ் மாறி போயிடக்கூடாது. சரியான நபருக்கு சரியான நேரத்தில் இது போய் ரிசீவ் ஆவதாக என்று நான் ஜெபம் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.